ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கட்டும். கூடவே கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை இப்போ ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணுன்னு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. கூடவே 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ கூட நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை எடுத்து வச்சுருக்கேன், அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, கம்மியான ப்ரைஸில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. தேங்க்யூ.